இதை தவிர வேற ஒன்றும் செய்யலை. ஆனால் எங்களுக்கான அங்கீகாரம் 4 பேர். இந்த 4 பேருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சட்டப்பேரவை அங்கே பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அவர்கள் எல்லாம் அந்த கவரேஜ் பண்ணணும், அந்த செய்தி உலகத்துக்கு கொண்டு போகணுங்கிறது அக்கறையில் இருக்காங்களா எனக்கு தெரியல. ஒரு தொலைக்காட்சிக்கும் 10 யூனிட் 5 யூனிட் 20 யூனிட் இருக்குது. மனசு இருந்தால் மார்க்கம் இருக்குது, கண்டிப்பாக அனுப்பியிருக்கலாம். தென் மாவட்டத்தில் நாங்கள் ஆண்டாண்டு காலமாக கத்தி தான் பிடிக்கணுமா, கம்பு தான் பிடிக்கணுமா, ஏன் தமிழ் சமூகத்திற்குள் ஒரு ஓர்மையை நம்முடைய அருமை சகோதரர் எஸ்ஆர் பாண்டியன் ஏற்படுத்தினால் அதை ஒரு அரசியல் கட்சியாக பரிணமித்து இங்கு தீர்மானங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா. ஒரு பொதுத்தன்மையோடு ஒரு அரசியல் கட்சி தொடர்கின்ற போது எந்த மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் என்பதிலிருந்து அவர் வகுத்தளித்திருக்கிற இந்த தீர்மானத்திலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம் அவர் பொது நீரோட்டத்திற்கு வருகின்றிருக்கிறார். எல்லாருமே அவர்கள் பிறந்த சாதியின் மீது ஒரு பற்று இருக்கும், பாசம் இருக்கும், அந்த சமூகத்திற்காக உழைத்திருக்கலாம், சிறைக்கு சென்றிருக்கலாம், போராட்டங்களை சந்தித்திருக்கலாம். ஆனால் ஒரு வயது பக்குவம், நம்முடைய வளர்ச்சி, சமூகத்தில் நாம் இரண்டர கலந்து பணி செய்கின்ற போது ஒரு அரசியல் தெளிவு, ஒரு புரிதல், ஒரு தலைமை பண்புகள் வரும், பக்குவங்கள் வரும். அப்படி ஒரு சக மனிதன் தன்னை தகவமைத்துக் கொண்டு ஒரு அரசியல் பேரியக்கத்தை தொடர்கின்ற போது ஒரு நல்ல தமிழ் சமூகம், நல்ல பத்திரிகை ஊடக நண்பர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்களை அங்கீகரிக்க வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும், எந்த செய்தி உலக மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அப்புறம் தேர்தலுக்கு அரசியல் எஸ்ஆர் வெற்றி பெறாரா, நான் வெற்றி பெறேனா, அண்ணன் தனியரசு வெற்றி பெறாரா என்பதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல இப்படி ஒரு இயக்கம், ஒரு இளைஞன் தென் மாவட்டம் 2 மிகப்பெரிய 3-4 சாதிகளோடு சண்டையிட்டு வெட்டி கொண்டு தென் மாவட்டங்களை எந்த சிறைகளில் எடுத்துக்கொண்டாலும், ஏன் சென்னையில் இருக்கிற சிறையில் இருந்து பெரும்பான்மை சிறை வாழ்க்கையே தனதாக்கி கொண்டு வாழ்கின்ற ஒரு சமூகம் இனி கத்தி வேணா. நீ சொல்லுவாங்கல்ல, காந்தி சுதந்திரம் வாங்கினாரு, கத்தி இல்லை ரத்தம் இல்லாம, அந்த மாதிரி இனி இன்னொரு பெரியதொரு சமூகத்தோடு நமக்கு சண்டை வேணாம், சச்சரவு வேண்டாம். நாம் நம்முடைய இளைஞர்களை, நம்மோடு வருகின்ற ஒரு இளைய படையை நாம் அரசியல்படுத்துவோம், பக்குவப்படுத்துவோம், அவர்களுக்கான புரிதலை உருவாக்குவோம். ஒரு அரசியல் ரீதியான அதிகாரத்தை கைப்பற்றி இந்த நாட்டில் அரசியல் அதிகாரத்தின் ஊடாக இன்றைக்கு இந்த சமூக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சமூக உரிமையை, சம உரிமையை, சம நீதியை, அவர்களின் வாழ்வுரிமையை பெற்றுத்தருவதற்கு வருகின்ற நம்முடைய பாண்டியன் அவர்களை நான் உண்மையிலேயே பாராட்டுகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன நினைப்பு, எனக்கு கூட நான் பாமகலேருந்து என்ன அவர்கள் வெளியேற்றின உடனே பாட்டாளி மக்கள் கட்சி என் கூட எம்எல்ஏவாக இருந்த 18 பேரில் 2 பேரை தவிர அத்தனை பேர் என் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து என்கிட்ட சொன்னாங்க, நம்ம ஐயா ஜாதியெல்லாம் மறந்துட்டாரு, ஜாதிக்கெல்லாம் ஒன்றும் பேசுறது இல்லை, அதை குடும்பமாக மாற்றிட்டாரு, அதனால் நீங்கள் பன்னீர் சங்கத்தை லீட் பண்ணுங்க, இவ்வளவு பெரிய பெருத்த இனத்துக்கு ஒரு சரியான சுயநலம் இல்லாத ஒரு தலைவர் இல்லை அப்படின்னு என்கிட்ட எல்லாம் வந்து பல மாத கணக்கில், நாட்கணக்கில் என்னுடைய மண்டையை கழுவ முயற்சித்தாங்க. ஆனால் நான் முடிவெடுத்தேன், 30 ஆண்டு காலம் சமூக ரீதியான பார்வையுடன் இருக்கிய பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணித்துட்டேன். அங்கே கிடைத்ததும் இழந்ததும் என்ன என்பதை அந்த சமூக இளைஞர்கள் புரிந்திருக்கிறார்கள். அப்படி புரிந்த ஒரு சில இளைஞர்களில் நானும் ஒருவனாக இருக்கிறேன். தனிப்பட்ட ஒரு சமூகம், அது ஒரு தாய் மக்கள் மாநாடு நடத்திய வன்னியர் தேவேந்திரராக இருக்கலாம், முக்குளத்தோராக இருக்கலாம், அல்லது நாடாராக இருக்கலாம், அல்லது தமிழ் சமூகமாக இருக்கிற எந்த ஒரு சமூகமாக இருக்கலாம். இன்றைக்கு அண்ணன் செல்வகுமார் தலைமையிலே வாழ்கின்ற முத்திரையர் சமூகங்களாக இருக்கலாம், அல்லது தனியரசு இருக்கின்ற கொங்கு வேளாளர் சமூகமாக இருக்கலாம், நாகை திருவள்ளுவர் சமூகமாக இருக்கலாம். அது எந்த சமூகமாக இருந்தாலும் இங்கே இன்றைக்கு அந்த ஒரு சமூகம், நம்முடைய குடந்த அரசும் தெளிவான ஒரு அரசியல் கருத்தை முன்வைத்தார். பேசி சென்ற நம்முடைய வன்னிய அரசும் அப்படிப்பட்ட கருத்துக்களை நாம் ஒரு பொது நீரோட்டத்திற்கு வராமல் நாம் எவ்வளவுதான் அடர்த்தியாக வாழ்ந்தாலும் அந்த அடர்த்தியும் அந்த வாக்குகளும் அந்த சமூகங்கள் ஆட்சி அதிகாரத்தில் வருவதற்கு வாய்ப்புள்ளதாக இன்றைய தேர்தல் ஆணையம் பிரிக்கப்பட்டிருக்கிற தொகுதி அடிப்படையில் முடியுமா? முடியாது. இன்னும் எத்தனை ஆண்டுகளானாலும் முடியாது. அதனால தான் நான் திருமுருகன் காந்தி கிட்ட சொல்லுவேன், நீ சும்மா மே 17 நடத்திட்டு இருக்கக்கூடாது தோழர், அரசியலுக்கு வாங்க அப்படின்னு. ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் கூட இருந்த எஸ்ஆர் பாண்டியனை அரசியல் கட்சிக்கு அனுப்பி வச்சுட்டாரு, நடத்து, நீங்க என்னைக்கு வர போறீங்கன்ற கேள்வியை உங்களுக்கு நான் வைக்கிறேன். அதே மாதிரி அண்ணன் செல்வகுமார் கிட்ட கூட நான் அழைச்சி பேசணும், தமிழர் வாழ்வுரிமை கூட்டம். ஏன்னா தமிழ் சாதிகள் எல்லாரையும் என்ன செய்யறான், சாதியை கண்ணோட்டத்திலே வச்சு இவங்க சாதி வெறி பிடிச்சவனுங்க, சாதிக்காக தான் பேசுவானுங்க அப்படின்றான். இப்படி ஒரு பொது நீரோட்டத்தில் இங்க ஒரு KM ஷரீப், இங்க ஒரு நாகை திருவள்ளுவன், இங்க ஒரு குடந்தை அரசர், இங்க ஒரு எஸ்ஆர் பாண்டி, இங்க ஒரு தனியரசு, இங்க ஒரு செல்வகுமார், இங்க ஒரு திருமுருகன், இங்க ஒரு ராஜ்குமார் என்று இந்த தமிழ் சமூகங்கள் எல்லாம் ஒன்றாக நாம் இருந்து ஒருவருக்கு ஒரு நட்பு பாராட்டி, அன்பு பாராட்டி, நாம் ஒருவருக்கு ஒருவர் கைகோர்த்து ஒரு மாற்று அரசியலை, ஒரு லஞ்சம் லாவணியமற்ற அரசியலை, ஒரு ஊழல் அரசியலை, ஒரு குடும்ப ஆதிக்க அரசியலை, சாதி ரீதியாக மத கலவரங்களை தூண்டுகின்ற அரசியலை
மதவெறியை மாய்க்கின்ற அரசியலை நாம் செய்யாமல் நாம் குறுகிய வட்டத்துக்குள்ள சார் பண்ணினா ஒரு தூத்துக்குடி தான் இன்னமும் கட்சி 14 வருஷமா நடத்துற என்ன சொல்றான் வேல்முருகன் நேத்தி சொல்றான் பண்ருட்டி தமிழ் தேசியன்றான். நீங்க எப்படி இருக்காம பாருங்க, எப்படி நம்மளை கொண்டு வந்து ஒரு சின்ன எல்லைக்குள்ள சுருக்கிறோம் யாரு? பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தானம் இல்ல, என் சக தமிழ் உறவுகள் தான். அப்ப அப்படி நம்மளை சுருக்கிட்டான். எஸ்ஆர் பாண்டியனை தூத்துக்குடி கட்சி அப்படின்றான், இல்லைன்னா தென் மாவட்ட கட்சின்றான், இல்ல பசுமை பாண்டியன் ஆளுன்றான். அப்படி இன்னும் கொஞ்சம் பெருந்தன்மையா சொல்லணும் அப்படின்னா தியாகி இமானுவேல் சேகருடைய ஆட்கள் பாவங்களா அப்படின்றான். நாம் அதிலிருந்து நாம் தியாகி இமானுவேல் சேகருடைய ஆட்கள் தான், நம்ம அண்ணன் பசுபதி பாண்டியனுடைய ஆட்கள் தான், மாற்றம் இல்லை. ஆனால் நாம் இந்த மண்ணில் வாழ்கின்ற 7 கோடி மக்களுக்குமானவர்கள். இங்க யாருக்கு ஒரு துரும்பு கீறல் ஏற்பட்டாலும் அசைவு ஏற்பட்டாலும் உலகத்தில் தமிழர்கள் 12 கோடி வாழ்கிறார்களே, அவர்களுக்கு எந்த நாடுகளோடாக ஒரு பாதிப்பு பிரச்சனை என்றாலும் கூட குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தெளிந்த ஆய்ந்த அறிவு பெற்ற ஒரு தமிழ் சமூகமாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் எங்க சொல்ல முடியும்? சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் பேசணும். பேச வேண்டிய இடத்துல நான் கூட விஜய் டிவியில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் டிவி வந்த புதுசில் அந்த நீனாவில் பேசியிருப்பேன். பேச வேண்டியவர்கள் பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டியதை நிச்சயமாக நாம் பேச வேண்டும். பேச்சு திறமையின் காரணமாக தான் இன்னைக்கு பல கட்சிகள் ஆட்சியை அமைஞ்சிருக்கலாம். பல கட்சிகள் இன்னைக்கு நாங்கள் வாங்கின ஓட்டு சதவீதம் சொல்லி பெருமையாடுறாங்கல்ல. இன்னைக்கு திமுக கலைஞர் எங்கிருந்து வந்தாரு, என்னத்தை கொண்டுட்டு வந்தாரு சென்னைக்கு, எப்படி நாட்டுக்கு 5 முறை திமுக முதலமைச்சராக இருந்தது. ஆக நீ கம்யூனிஸ்டுகள் வீதியெல்லாம் போய் பேசிதான் இன்னைக்கு 100 ஆண்டு கட்சி அது இருக்கு. அதனால பேச வேண்டியவர்கள் பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டும். அதுவும் எஸ்ஆர் பாண்டியன் போன்ற, தனியரசு போன்ற, செல்வகுமார் போன்ற, திருமுருகன் போன்ற, குழந்தை அரசன் போன்ற, நம்முடைய நாகை திருவள்ளுவன் போன்ற, ஏன் என்னை விட முன்னதாகவே ஒருவர் தமிழக சட்டப்பேரவையில் சென்றிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிற என் அன்பு உறவு KM ஷரீப் போன்றவர்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் பேசணும், நாடாளுமன்றத்தில் பேசணும். நான் இப்போ அதற்கு ஒரு காலம் கணிந்துகிட்டு இருக்கு. நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டு கொண்டிருக்குது. புதிய இளைய தலைமுறை அரசியலை உள்வாங்குறாங்க. சும்மா அந்த சாதிய வட்டத்துக்குள்ளே இல்லாமல் வெளியே வந்து பரந்துபட்ட பார்வையோடு, தமிழ் தேசிய பார்வையோடு, இன்றைக்கு உலகளாவிய பார்வையோடு நல்ல பின்னோட்டங்களை எழுதுகிறார்கள். கருத்து செறிந்த கருத்துக்களை எங்களுடைய வீடியோக்களிலே பேசுகிறார்கள். யூடியூப் சேனலை உட்கார்ந்து தெளிவாக பேசுகிறார்கள். அந்த வரிசையில் நம்முடைய எஸ்ஆர் பாண்டியன் அவர்களும் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் நம்மளை வச்சு சுருக்கிடுவோம். நம்மளை பண்ருட்டி கட்சி, கடலூர் மாவட்டத்து கட்சி, வட தமிழ்நாட்டு கட்சி, தென் தமிழ்நாட்டு கட்சி, அதெல்லாம் இல்லடா. தமிழ்நாட்டில் எங்கும் வாழ்கின்ற அனைத்து மக்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் நாங்கள் கைகோர்ப்போம், கரம்பிடிப்போம், போராடுவோம். தமிழ் சமூகத்தின் இழந்த உரிமைகளை மீட்பதற்கும் இருக்கின்ற உரிமைகளையாவது தக்க வைத்துக் கொள்வதற்கு நாம் அணியமாக வேண்டிய சூழல் இருக்கிறது. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் அனைத்தையும் இன்றைக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு அல்லது சங் பரிவார கும்பல்கள் கரெக்டாக சட்டம் போட்டு திட்டம் போட்டு பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு செய்தி உங்களுக்கெல்லாம் நான் சொல்லணும். செல்வகுமார் அண்ணன் இல்லை, மீது எல்லாருக்கும் அந்த செய்தி தெரியும். குறிப்பாக அவருக்கு சொல்லணும். அது என்ன அப்படின்னா, அவர் சார்ந்திருக்கிற இந்த முத்தரையர் சமூகம் என்ற ஒரு போர்க்குணம் கொண்ட ஒரு சமூகத்தினுடைய பிள்ளை செல்வங்கள் உட்பட இங்கே உட்கார்ந்துருக்கிற அனைத்து தமிழ்ச்சாருடைய பிள்ளை செல்வங்களுடைய வேலைவாய்ப்பு உரிமையை தமிழ்நாட்டு அரசு அதிகாரத்தில் இருந்து அடிப்படையிலிருந்து கம்ப்ளீட்டாக அகற்றுகிற ஒரு வேலையை வடநாட்டு கும்பல் செய்தான். அது நம்முடைய பச்சை தமிழன் OPS வச்சு செய்தார்கள். மிக ராஜதந்திரமாக செய்தார்கள். என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுடைய TNPC அரசு தேர்வாணையத்துறையில் இந்திய நாட்டைச் சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் வந்து தேர்வு எழுதலாம். தேர்வில் வெற்றி பெற்றால் அவருக்கு டைரக்டாக சப் கலெக்டர் கோட்ட ஆட்சியார், டைரக்டா DSP, டைரக்டா DR டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார், டைரக்டா நீதிபதி, இப்படி உயர் பதவிகள் அத்தனையிலும் வந்து அமரலாம் அப்படின்னு சொல்லி கதவை திறந்து விட்டான். பல்லாயிரக்கணக்கான வட இந்தியர்கள் வந்து இங்க இருக்கிற வட இந்திய IAS ஐப்பறிஞர்களின் லாபியை பெற்று அந்த தேர்வுகளில் எழுதி, தமிழ் அவனுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, பேசவும் தெரியாது. ஆனால் மதிப்பெண்கள் 100க்கு 80, 90. அஞ்சல் தேர்வில் 25 மதிப்பெண்ணுக்கு 24. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் அவனுக்கு அத்தனை மதிப்பெண், முழு மதிப்பெண். எப்படி இதை கண்டுபிடித்து தமிழ் சமூகத்துக்கு எடுத்து வைத்து அதை உடைத்து இங்க இருக்கிற அத்தனை தலைவர்களையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து தொடர்ச்சியாக TNPC ஆபீஸை முற்றுகையிட்டு கோட்டையை நோக்கி பேரணி நடத்தி திமுகவை நான் கூட்டணி வருவதற்கான 10 கோரிக்கைகளை நான் முன்வைத்து அதில் பிரதானதாக எதையும் சேர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் அரசியல் இயக்கம் ஆட்சிக்கு வருகின்ற போது இப்படி தமிழ் சமூகத்தின் நம்முடைய பிள்ளை செல்வனுடைய வேலைவாய்ப்பு உரிமையை பறித்து அந்நியன் கைகளில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற இந்த சட்டத்தை உடைத்து எறிய வேண்டும். இதை நிர்மூலமாக்க வேண்டும். ஆட்சிக்கு வந்தால் திமுக தமிழ்நாட்டைச் சேர்ந்த பூர்வீகுடி தமிழர்கள், இந்த மண்ணை தாயமாக கொண்டு வாழக்கூடிய தமிழர்களுடைய வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பா தமிழ் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும்.
இந்த பதவிகளுக்கெல்லாம் வரணும்னா குறைந்தபட்சம் ஒரு தேர்வு முறையில் ஒரு மதிப்பெண்ணை எடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை முன்மொழிந்து அதை இந்த திமுக ஆட்சியில் சாதித்து இன்றைக்கு 7 கோடி மக்களுடைய பிள்ளை செல்வங்களின் அரசு பணி வேலைவாய்ப்பை உறுதி செய்தவன் வேல்முருகன். அதற்கு உறுதுணையாக இருந்த தலைவர்கள் இவங்க அனைவருமே. 156 கட்சி இருக்கான், எத்தனையோ அமைப்புகள் இருக்குது, எல்லாம் மறந்துட்டாங்க. அவங்களுக்கு நிறைய வேலை, கூட்டணி கூட்டு பொறியல். அந்த அப்போ நாடாளுமன்ற தேர்தல் எல்லா கட்சியும் போய் கூட்டணி பேசிட்டு இருக்கான். நான் கோட்டையை நோக்கி எல்லா தலைவர்களையும் அழைச்சி பேரை நடத்திட்டு இருக்கேன். காரணம் அவ்வளோ பெரிய உள்ள இருக்கு. எங்கள் அண்ணன் தனியாரசுக்கு தெரியும், எம்எல்ஏ இருந்தவர். ஒரு டைரக்டர் கோட்டை ஆட்சியார் 10 வயசுல கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆகிடுவான், 15 வயசுல செக்ரட்டரி ஆகிடுவான், 25 வயசுல சீஃப் செக்ரட்டரி ஆகிடுவான். ஒரு டைரக்டர் டிஎஸ்பி 15 வயசுல அவன் வந்து ஐஜி ரேங்க் வந்துடுவான், எஸ்பி ஆகிடுவான் 10 வயசுல, 15 வயசுல டிஐஜி, அடுத்த 2 வயசுல ஐஜி, அடுத்து ஏடிஜிபி, ரிட்டையர்ட் ஆகும் போது டிஜிபி. நீங்க எங்க சூழ்ச்சம் இருக்குன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த பதவிகளை எல்லாரும் உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சு, நீ இந்தியை தாண்டா எதிர்த்த, நான் இந்திக்காரனையே உங்களை ஆளுகின்ற இடத்துக்கு அனுப்புகிறேன் என்று அனுப்புவதற்கான சதியை முறியடித்தது தமிழக வாழ்வுரிமை கட்சி, தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு. மணியரசன் ஐயா மட்டும் ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இப்படிலாம் வருதுன்ட்டு விட்டுட்டார், அவ்வளவுதான். ஆனா சட்ட ரீதியாக அதுக்கு போராடி சட்ட திருத்தங்களை கொடுத்து, மசோதாக்களை கொடுத்து, கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொடுத்து, இன்னைக்கு என்னை பத்தி பேசலாம், ஒத்த எம்எல்ஏ போய் திமுகவுக்கு சொம்பு தூக்குறாரு, கழுவி விடுறாருன்னு. இந்த ஒத்த எம்எல்ஏ தமிழக சட்டமன்றத்தில் சாதித்ததை பட்டியலிடலாம். இன்னைக்கு தனியரசும் தமிழ் அன்சாரியும் கருணாசும் அங்கே இருந்து கடைசி நேரத்தில் அந்த ஈழம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தமிழ்நாட்டின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்கும் தான் போட்டியிட்டு அதே சின்னத்தில் நின்ற அதே அரசாங்கத்தை எதிர்த்து அவர்கள் போராடினார்கள், பேசினார்கள். இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ என்ன சாதிச்சாங்க, இன்னைக்கு இங்க நான் மேடையில் சொல்றேன், இந்த ஒரு எம்எல்ஏ பாத்தீங்கன்னா ஏன் எஸ்ஆர் பாண்டியன் சட்டமன்றத்துக்கு வரணும், இங்க செல்வகுமார்கள் சட்டமன்றத்துக்கு வரணும் அப்படின்னு நான் சொல்றேன். நம்மளை போன்று சாதாரண மக்களோடு பழகக்கூடியவர்கள் இந்த வழிகளை உணர்ந்து அதை அப்படியே சட்டமன்றத்தில் எடுத்து வெளிக்காட்டக்கூடியவர்களுக்கு தான் நம்முடைய மக்களுடைய வாழ்வுரிமை சிக்கல்கள் தெரியும். இன்னைக்கு நான் ஏற்பட்டுதான் கலைஞர் அவர்கள் பேச்சு திறமையின் வாத திறமையினால் எடுத்து வைத்து மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற கான்செப்டை கொள்கை ரீதியாக கலைஞர் அவர்களை ஏற்க செய்து அதை சட்டமாக்கி நீங்க 36 மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னா வேல்முருகன் போட்ட அந்த விதை, அன்னைக்கு அதை அனுமதி கொடுக்கிற இடத்துல இந்த பாமக அன்புமணி கையெழுத்து போட்டார். என்னுடைய தொகுதியில் ஒரு ஐடி இல்லை, பாலிடெக்னிக்ல, கலைக்கல்லூரி எதுவுமே இல்லை. அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு படிக்கணும்னா சாதாரண வன்னிய மக்களும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் வாய்ப்பு இல்லை. நாங்கள் விவசாய கூலிகள், விவசாயிகள், இன்னைக்கும் தலித்து மக்களும் வன்னிய மக்களுக்கும் ஒரே நிலையில் தான் குடிசைகளில் வாழ்கிறார்கள் வடதமிழ்நாட்டில் அடர்த்தியா. ஆனா எங்காலும் மாநாடுகள்ல வீரம் பேசுவோம், நாங்க சேர சோழ பாண்டிய பூரா நாங்க தான் அப்படிம்போம், ஆண்ட பரம்பரம்போ எல்லாம் பேசுவோம். இப்ப நம்ம தேவேந்திரர்கள் பேசுற மாதிரி, முக்குளத்தர் பேசுற மாதிரி, கொங்கு பேசுற மாதிரி, முத்தரையர் பேசுற மாதிரி எல்லாம் ஆண்ட பரம்பரை தான். தமிழ்நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற எல்லா சமூகங்களும் அவன் 100 வீட்டுக்கு 100 கிராமத்துக்கு 10 ஊருக்கு மன்னராக, குறுநில மன்னராக ஆழ்ந்தவன் தான், எந்த தவறு இல்லை. இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன? இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் 45 நீதிபதிகள் எத்தனை பேரு, உச்ச நீதிமன்றத்தில் 60 நீதிபதியில் எத்தனை பேர்? நாம சுதந்திர இந்தியாவின் 70 ஆண்டு வரலாற்று இந்த நாட்டில் இருக்கிற ஓபிசி என்று சொல்லக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு டெல்லி பார்லிமெண்டத்துடைய செக்ரட்டரியா இருக்கிறான், நாட்டுடைய பிரதமருக்கு ஆலோசகராக இருக்கிறான். 176 நாட்டுடைய தூதர்களில் ஒருவன் கூட சூத்திரம் இல்லைங்க, உட்கார்ந்து இருக்கிற எவனும் இல்லை. இந்த ஆதிக்கத்தை என்னைக்கு உடைப்பது? நம்ம இன்னமும் சின்ன சின்னதாக குழுக்களாக நின்று சண்டை போட்டுட்டு இருப்பதை தாண்டி அந்த இடத்தில் அதிகாரத்தை கைப்பற்றி அந்த அதிகாரத்தினோட இந்த மக்களுக்கு செய்யணும். நான் பேசினேன், இன்னைக்கு நாங்கள் எங்கெங்க சென்னைக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி தேடி கண்டுபிடிச்சி பிஇ படிக்கிறது, மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரியை கொடுங்கன்னு சாதிச்சிருக்கிறேன். மணல் குவாரி அரசுரிமை ஆக்கியிருக்கிறேன். மழைநீர் சேகரிப்பு திட்டத்திற்கு ஆலோசனை ஏற்க செய்திருக்கிறேன். லாட்டரி சீட்டை ஒழிப்பதற்கு எனக்கு இன்னைக்கு பிஎஸ்ஓ 30 வருஷமா எனக்கு பிஎஸ்ஓ ஆயுதம் தாங்கிய காவலர் எதுக்கு மணல் குவாரி நான் அரசுரிமை ஆக்கினேன். மாவட்ட அளவில் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டார்கள். ஒரு எம்எல்ஏ வேல்முருகன் போய் பேசிதான் திமுக அதிமுக ஆண்ட கட்சிகள் அப்படி சிண்டிகேட் 10,000 ஏழை ஒரு கோட்டை ஆட்சியார் மணி அடிச்சு 26 30 நேரத்தில் முடிச்சிருவான். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கோடி மணல் மூலமாக தமிழ்நாடு அரசு கஜானாவுக்கு வருமானம் வருகிறது என்றால் அந்த ஒத்த சட்டமன்ற உறுப்பினர் எடுத்து வைத்த சட்ட திருத்தம், சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம். அந்த மாதிரி போக வேண்டியவர்கள் போக வேண்டிய இடத்திற்கு போகி பேச வேண்டியதை பேச வேண்டிய இடத்தில் பேசணும். அது என் தமிழ் சமூகம் பேசணும். மான் கூட்டத்திற்கு மான் தான் வழிகாட்டணும், கரடியோ சிங்கமோ புலியோ அல்ல. இதை நாம் புரிய வைக்கணும். தமிழ் சமூகம் புரிந்து கொண்டு வருகிறது. அப்படி புரிந்து கொண்ட வந்தனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு எஸ்ஆர் பாண்டியன், இன்றைக்கு இந்த தமிழர் ஆட்சி கழகம். தமிழர் ஆட்சி கேட்கும் போது புல்லரிக்குது. இந்த தமிழர் பக்கத்தில் 10 மைல் தூரத்தில் என் உயிரை விட மேலாக நான் நேசிக்கின்ற என் தமிழ தேசிய தலைவன் மேதகு பிரபாகரன் என்கின்ற அந்த மாபெரும் தலைவன் ஒரு ஆட்சியை அங்கே நடத்தினார்.
நம்ம சேர சோழ பாண்டிய எல்லா அரசுகளையும் நான் வரலாற்றை தான் படிச்சிருப்போம். கண் முன்னே லஞ்சம் இல்லாமல், ஊழல் இல்லாமல், கற்பழிப்பு இல்லாமல், கொள்ளை இல்லாமல் ஒரு அற்புதமான ஒரு முப்படைகளையும் தாண்டி உயிர்கொடை படை என்றை உருவாக்கி இந்த உலகத்தையே தன் பக்கம் ஈர்த்த அந்த ஆட்சி இன்றைக்கு முடிவு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உலக சர்வதிகார கும்பல்களால், ஆதிக்க அரச பயங்கரவாதத்தால், இந்தியாவின் துணையோடு அப்படி மறைந்தது நம்முடைய ஆட்சி. இன்றைக்கு நாம் மீண்டும் ஆள்வதற்காகத்தான் இத்தனை வேலைகளையும் சின்ன சின்ன அமைப்பாக இயக்கமாக செய்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு அரசியல் ரீதியாக கவனம் பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற ஆக வேண்டும் என்கிற ஒரு தமிழர் ஒருமை ஏற்பட்டிருக்கிறது. இந்த விழிப்புணர்வை நான் வரவேற்கிறேன். அதன் முதல் கட்டமாக நீங்க தொடங்கி இருக்கிறீங்க, வாழ்த்துகிற. இன்னும் செல்வகுமார் அண்ணனும் நம்முடைய திருமுருகன் காந்தி போன்றவர்களும் நாகை திருவள்ளுவனும் எப்படியாச்சும் திமுக கொண்டு போய் விட்டுட்டேன். நானும் விட்டேன். ஆனால் திமுக அவர் கூறி அங்கீகாரம் கொடுக்கதான்ற அது வேற கேள்வி. அதுக்கு அவர் சொன்னார், அண்ணா நம்மளை ஒரு கட்சியாகவே கருத மாட்டேன்றாங்க, நீங்கள் தலையை சிஎம்கிட்ட பேசுங்கன்னாரு. நான் தான் எட்டும் போய் நாகை திருவள்ளுவர் இளைஞர், பட்டம் படித்தவர், சட்டம் படித்தவர், சிறந்த ஒரு கள போராளி, அவரை அங்கீகரிங்கள் என்று சொன்னேன். இல்லைங்க, அதே சமூகத்தில் இன்னொருத்தர் இருக்கிறாருங்க. இருக்கட்டுங்க, ஏன் ஒரே சமூகத்தில் ராமதாஸ் விட்டா வேல்முருகன் தலைவர் ஆகவே கூடாதா? இந்த கிருஷ்ணசாமி, எங்க ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா, மருத்துவர் ராமதாஸ் விட்டா எங்க எஸ்ஆர் பாண்டியன் ஆகக்கூடாதா? ஏன் பசுபதி பாண்டியனுடைய பொண்ணோ இல்லை அவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்க வரக்கூடாதா? வரட்டும், ஜான் பாண்டியன்கள் உருவாகட்டும். ஆனா அவர் யார் அந்த மக்களுக்கும் அந்த சமூகத்திற்கும் தமிழ் சமூகத்துக்கும் உண்மையும் நேர்மையுமாக இருக்கிறார் என்பதுதான் பாயிண்ட். அது எஸ்ஆர் பாண்டியன் இருப்பாரு, நான் நம்புறேன். ஏன்னா அவர்கிட்ட பொய் புரட்டு ஏமாற்று அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு சின்ன கூட்டம் தான் பெருங்கூட்டமாக மாறும். நான் கூட நேற்றுக்கு சேலத்தில் ஆயிரக்கணக்கான ஒரு கட்சியில் இணைய விழாவில் சொன்னேன். என்னங்க ஐயா சொன்னார், நீக்கிட்டு அது ஒரு கொசு தட்டனை விழுந்துச்சினார், அது ஒரு கொசு தட்டனை செத்து போச்சினார். அந்த கொசு தான் இன்னைக்கு முட்டையிட்டு பல்லாயிரக்கணக்கான முட்டைகளை பொறித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கும்முடி புள்ளிகள் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் இன்றைக்கு தமிழை நேசிக்கக்கூடிய, தமிழரை நேசிக்கக்கூடிய, மேதக வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மாவீரனை நேசிக்கக்கூடிய எண்ணற்ற தமிழ் தேசிய போராளிகளும் பொது தளத்தில் பணியாற்றக்கூடிய நான் சார்ந்த சமூகத்தை சாராதவர்களும் பெரும் எண்ணிக்கையில் வந்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்ற போது என் ரத்த உறவுகள் அனைவர்களுக்கு ஏன் இருக்கக்கூடாது? ஏன் எஸ்ஆர் பாண்டியனுக்கு இருக்கக்கூடாது? ஏன் ஒரு ஐயாக்கள் தான் இருக்கணுமா? அதுவும் சில ஐயாக்கள்லாம் இப்ப ரொம்ப பாக்குறான், ஒரே ஒரு சேரை போட்டுக்கிறாங்க, சொந்த ரத்தம் சொந்த ஜாதிக்காரன்னு பக்கத்துல உட்கார வைக்க மாட்டேன்றான். இப்ப பல ஐயாக்கள், சில ஐயாக்கள் காலில் உட்கார வைக்கிறாங்க. இதெல்லாம் அந்த காலம். இனி இங்கு எஸ்ஆர் பாண்டியனும் தனியரசுகளும் செல்வகுமாரும் வேல்முருகன்களும் என் சொந்த சமூகம் என்று சொல்லக்கூடிய அவருடைய சமூகமாக இருந்தாலும், எந்த என் தமிழ் சமூகமாக இருந்தாலும், அது அனைத்தும் என் ரத்த உறவுகள் என்று அவருடைய சுயமரியாதைக்கும் தன்மானத்திற்கும் இழக்கு ஏற்படாத வண்ணம் அரவணைத்து இந்த இளைய தலைமுறையாக இருக்கிற நாங்கள் எஸ்ஆர் பாண்டியன் நிச்சயமாக அரவணைத்து அன்பு பாராட்டி மிகப்பெரிய இந்த தெய்வேந்திர குல சமூகத்திற்கான ஒரு கட்சியாக மட்டுமல்லாமல் இது ஒட்டுமொத்த உலக தமிழரின் வாழ்வுரிமை பிரச்சனைகளை கையில் எடுக்கக்கூடிய மாபெரும் அரசியல் இயக்கமாக தமிழர் ஆட்சி கழகம் திகழ வேண்டும் என்று வாழ்த்தி, சட்டமன்றத்தில் அங்கே ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நான் 11 மணிக்கு வரேன்னு கேட்டை இழுத்து பூட்டிட்டாங்க. ஓட்டெடுப்பு நடக்குது. ஓட்டெடுப்புல பேரவைத் தலைவரை பதவி விட்டு நீக்கணும்னு ஓட்டெடுப்பு. இப்ப ஓட்டெடுப்புல அவர் ஜெயிச்சிட்டாரு. திரும்ப பேரவைத்தெல்லாம் வந்து உக்காந்துட்டாங்க. கேபி முனுசாமி ஏதோ பேச ஆரம்பிச்சு ரணகலை நடந்து கொண்டிருக்கு, உடனே வரவும் என்று அரசு கொறடா உத்தரவு இருக்கிறது. அதனால் திரும்பவும் நான் சட்டப்பேரவைக்கு செல்லுகிறேன். சில நான் கொஞ்சம் பாயிண்ட் அங்கே பேசிட்டு வந்தேன், அதை குறித்து விவாதம் நடந்திருக்குது. என் பேரை சொல்லி எடப்பாடி அங்கே ஏதோ பேசியிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அதனால் சட்டமன்றம் நடக்கும்போது ஒரு உறுப்பினருடைய பெயரை சொல்லி அவர் பேசிவிட்டால் அதில் பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை எழுப்பி அதற்குரிய விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அதனால் அவசரமாக விரைந்து சட்டமன்றம் செல்லுகின்ற காரணத்தினாலே வந்த உறவுகள் அனைவரையும் நான் வரவேற்று எங்கள் குடும்பத்தின் பிள்ளையாக, எங்களுடைய சகோதரனாக இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிற தமிழர் ஆட்சி கழகம் மிகச்சிறந்த ஒரு தமிழ் தேசிய அரசியல் கட்சியாக இங்கு வாழ்கின்ற மொழிவழி சிறுபான்மை மக்களையும் சேர்த்து அரவணைத்து ஒரு மாற்று அரசியலை, தூய தமிழ் தேசிய அரசியலை, லஞ்சம் லாவணியம் ஊழல் சுரண்டல் இல்லாமல் லஞ்சம் லாவணியம் மட்டும் இல்லை, கனிம வளம், இங்க இருக்கிற காடு வளம், நீர் வளம், நில வளம், சாதிய சண்டைகள், மத ஆச்சரியங்கள் இவற்றையெல்லாம் கடந்து உடைத்தெறிந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு கட்சியாக வளர உங்கள் அனைவரின் சார்பாக, என்னோடு வருகின்றிருக்கிற என் கட்சியினுடைய உறவுகளின் சார்பாக மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்களுக்கு எஸ்ஆர் பாண்டியன் அவர்கள் சிறப்பு செய்வார்.
தமிழ் மாட்டு கட்சி சந்தைக்கு வருவாங்க இது நீங்க எப்படியோ எப்படி பிடிச்சா கரெக்டா இருக்கும் அப்படி வடிவமைச்சிருக்கீங்க